எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், பயத்தை எதிர்கொண்டால் தைரியம் பிறக்கும். நான் ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ பார்த்தேன். அது வந்து பயத்தை எதிர்கொண்டால் தைரியம் எப்படி பிறக்கும் அப்படின்றத வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட ஒரு பெரியவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த காட்சி எப்படி நடந்தது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு கிணறு, நிறைய பார்த்துருப்பீங்க, பசங்கள்லாம் கிணறுல குதிச்சு குளிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வயசானவர் வந்து எப்படியும் ஒரு 60 வயசு பெரியவர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன பொண்ணுன்னா ஒரு 15லேருந்து 20க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்றாரு, தைரியமா குதிமா அப்படின்னு சொல்றாரு கிணத்துல குளிக்கிறதுக்கு. அந்த பொண்ணு பயப்படுது, ரொம்ப பயம். இல்லை அங்கிள், என்னால் முடியாது அப்படின்ற. அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, நம்ம பயப்பட்டு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து பயம் ஆட்கொள்ளும். ஃபியர் ஆஃப் ஃபியர் வில் கெட் இன் டு அஸ். அப்போ என்ன ஆகிடும்னா, நம்ம வந்து ஒரு கவர்டு ஆகிடுவோம். கவர்டுனா கோழை ஆகிடும். அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பயம் இருக்கு ஆனால் ஒரு ஸ்டெப்பு வச்சு என்னதான் நடக்குது பார்த்துருவோமே அப்படின்னு குதிச்சோன்னா அந்த பயம் தைரியமாக மாறும், கரேஜா மாறும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவரு மேலேருந்து குதிச்சு போய்ட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறேன், நீ குதிமா, நான் தண்ணியில் தான் இருக்கேன், உன்னை காப்பாற்ற. அந்த இது வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி ரிங்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த காற்று அடித்த ஒரு இது வச்சுருப்பாங்கல்ல, கீழே குதிச்சோன்னா அது பிடிச்சிக்கிட்டா நின்றுக்கலாம். அதுவும் இல்லாமல் இவரும் இருக்கார் அதுக்குள்ளேயே. இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த தைரியத்தை கொண்டு வந்து குதிக்கிறா. அந்த தண்ணி ஆக்சுவலாக முழுகும்ல கிணறு, இவர் பிடிச்சிக்கிறாரு. அப்புறம் அந்த வளையத்தை கொடுக்குறாரு, அந்த பொண்ணு காப்பாற்றப்படுறான். இதில் ரொம்ப சிம்பிளாக ஒரு பயத்தை போக்குறதுக்கான வழியாக சொல்கிறார் அவர். அவர் சொல்கிறதுல என்னென்னா, ஒரு விஷயம் உண்மை, எல்லாருக்கும் பயம் இருக்கும், எல்லாருக்கும். இப்போ இவரே கிணத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குதிக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கும் 1008 பயம் இருந்திருக்கும், 1008 சிந்தனைகள் இருந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்கும். அதை ஒத்துக்கிறாரு. பயம் எல்லாருக்கும் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாக்கி சான் போது அப்படி பயப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செகண்ட் அவரும் கொஞ்சம் அசர் தான் செய்வார். அவர் கராட்டில் பிளாக் அந்த பெல்ட் இந்த பெல்ட் எல்லாம் வாங்கி வச்சிருந்தா கூட பின்னாடி இந்த ஒரு கராட்டை பண்ணாலும் எது பண்ணாலும் எல்லாரும் அந்த பேசிக்காக பயப்பட தான் செய்வாங்க. அந்த செகண்ட் பேனிக் ஆவாங்க. அந்த பயம்ன்றது எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனால் பயத்தின் காரணமாக நீங்கள் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி கால் எடுத்து வச்சிங்கன்னா பயம் ஆட்கொள்ளுன்றார். ஃபியர் ஆஃப் ஃபியர் வில் கெட் இன்டு யூ. அது வந்து உங்களை வந்து கோழையாக்கிடும், உங்களால் எதையுமே சாதிக்கவே முடியாது. அதுக்கு பதிலாக என்னதான் நடக்குதுன்னு ஒரு கை பார்த்துருவோமே தைரியமா எடுத்து வைக்கும் போது அந்த பயம் போய் தைரியம் வரும். யூ வில் பிகம் கரேஜியஸ் அப்படின்றார். பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சரி, அதுதான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்றதான் இந்த வீடியோட நோக்கம். ஏற்கனவே ஒரு பழமொழி இருக்கு, நான் அடிக்கடி நம்ம வீடியோவில் சொல்லுவேன், ஃபியர் ஆஃப் டேஞ்சர் இஸ் 10,000 times terrifying than real danger itself அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கலை, ஒரு இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேள்வி கேட்பாங்களோ, நம்மளால் பதில் சொல்ல முடியுமோ, நமக்கு பேச்சே வருமோ அப்படின்னு 1008 பயம் மனசுக்குள்ளேயே இருக்கும். அந்த பயம் தான் ரியலான பெரிய பயமே. இன்டர்வியூவில் பண்ண ரொம்ப சிம்பிள், டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதோ உங்களை பற்றி ஏதாவது சொல்லுவீங்க, ஓகே, இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்க, இந்த டெக்னாலஜி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு 2-3 எல்லாம் தெரிஞ்ச கேள்வியாக தான் கேட்பாங்க. இவனு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்லுவீங்கன்னு வச்சுக்கேன். என்னங்க நடக்கும்? ஒன்று வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டாங்க, இல்லை வேலை கிடைக்கும், ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே நடக்கும். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது என்னோட அனுபவம் சொல்கிறேன். ஒரு வருஷம் முடியும் போது ஒரு மாதத்துக்கு லீவ் இருக்கும்ல, அப்படி நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஜாப், அந்த ஒரு மாதத்துக்கு என்ன வேலை கிடைக்கும், மோட்டிவேஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது. அதுக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன். கண்ணா முன்ன ஆளுங்க இருந்தாங்க, பசங்க, நிறைய பசங்க இருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் 100-150 பேர் இருந்திருப்பாங்க. நான் வந்து அந்த இன்டர்வியூ எப்படி போயிருந்தேன் தெரியுமா? ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு இந்த அடிடாஸ் ஷூவெல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஷூவு, ஒரு மாதிரி நல்லா டிஷர்ட் எல்லாம் போட்டு இன்டர்வியூ போகிறேன். பாக்கி எல்லா பசங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு பக்கா ஃபார்மல்ஸில் போயிருக்காங்க. நான் அவங்க அவமானப்படுத்தணும் அந்த ஐடியாலாம் இல்லை. நான் அந்த பக்கம் போனேன், பார்த்தேன், அப்படி உள்ள போனேன். நான் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போனேன், அப்படி போனேன். அப்போ நான் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்காங்க, ஓகேவா? எல்லாரும் ஃபைல் அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே நெஞ்சோட பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அக்கா பக்கம் ஒருத்தங்கிட்டையும் பேச மாட்டாங்க.
அது எப்படின்னா, அங்க ஒரு 3, 4 பேர் இருக்காங்க உள்ள கேபின்ல இன்டர்வியூ எடுக்கிறவங்க. இது வந்து ஒரு கண்ணாடி போட்ட ரூமு. அவங்களுக்கு அங்கேருந்து இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். அதனால இங்க இருக்கவங்கலாம் அப்படியே வாய் மூடி இருக்காங்க. நான் மட்டும் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கதை பேசின்னு இருக்கேன். அவங்க யாரும் பதில் சொல்லி அங்கேருந்து பார்க்குறாங்க, அங்கேருந்து பார்க்குறாங்க. இப்போ அவங்க பார்க்கறது பார்க்கட்டும். ஏன் நம்ம இன்டர்வியூ உள்ள போகும்போது தானே பேசணும். இங்கேயும் கவலைப்படுறீங்க, ஜாலியாக பேசுங்க. நீங்க எங்கேருந்து வரீங்க, இது வரீங்க, இப்படி தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். என் டேர்ன் கிடச்சவன் உள்ள போனேன். அப்போ அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்க என்ன ஒரு ஃபார்மலில் வராம இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதோட நான் இன்டர்வியூக்கே வரலைங்க. இந்த பக்கம் வந்தேன், பார்த்தேன், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓகே, உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணீங்க? கவலையே பட மாட்டேன். ஏன் கவலைப்பட மாட்டீங்க? நான் சொன்னேன், இப்போ ஸ்டடி ஹாலிடேஸில் இருக்கேன், நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு மாதம் லீவு, வெட்டி அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த ஒரு மாதத்தை ஏதாவது ஒரு வழியில் பயன்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் ஏன் இதுக்கெல்லாம் கவலை பண்ணேன்? கொடுத்தா எடுத்துக்கிறேன், இல்லைனா இல்லை. எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, சாப்பாடு போடுவாங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ அவர் சொன்னார், உங்களை நாங்கள் எடுக்கலன்னா அப்படின்னா, எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம். என்னையே உங்களால் எடுக்க முடியலன்னா இப்போ 150 பேர் பாக்கி எப்படி எடுப்பீங்க? என்ன ஸ்கேல் வச்சுருக்கீங்க? என்ன ஒரு வச்சுருக்கீங்க? மார்க்கெட்டிங்னா பேசணும், இங்கே வந்து உட்காந்துருக்கவங்களாம் அவன் இதே உட்காந்துருக்கிறான், வாயே திறக்க மாட்டான், இவன்லாம் உங்களுக்கு என்ன விற்று குத்துற போகிறான் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் ஏன் உங்களை வேலைக்கு எடுக்கிறேன்னு தெரியுமா அப்படின்றார் அடுத்த வார்த்தையே. தெரியும் அதுன்னு சொன்னேன். எப்படி தெரியும்? நான் வந்து ஜாலியாக இருக்கேன், வாயை விட்டு பேசுகிறேன், இதெல்லாம் தான் மார்க்கெட்டிங் தேவையான விஷயம், அதனால் நீங்கள் எடுப்பீங்க, எனக்கு அதுவும் தெரியும் அப்படின்னு. சபி செலக்டட் அப்படின்னா ரெஸ்யூம் கேட்டார். ரெஸ்யூம் கூட நான் திரும்ப போல, அவங்க கிட்ட ஒரு பேப்பர் வாங்கி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி கையில் கொடுத்துட்டேன். அப்படியே நான் சொன்னேன், ரெஸ்யூம்லாம் பிரிண்ட் எடுத்துனா நான் வேலைக்கு தேடுற பையனா இல்லை, காலேஜ் படிக்கிற பையன், என்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்தால் கேட்டேன், உங்ககிட்ட பேப்பர் இருக்கா கொடுங்கன்னு எழுதி கொடுக்குறேன், அவ்வளோதான். உங்களுக்கு எழுத தெரியுமான்னு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம், அதில் நீங்கள் வந்துச்சு பாருங்க அப்படின்னு. ஓகே, என்ன நம்ம எதுக்குங்க பயப்படணும்? ஒரு வேலை இன்டர்வியூ போகிறோன்னு வச்சுக்கோங்க, தைரியமாக போங்க, தெரிஞ்சதை சொல்லுங்கள். தெரிஞ்சதானே பேச முடியும், தெரியாது என்னங்க பேச முடியும்? அதெல்லாம் ஜாலியாக இருங்க, தைரியமாக இருங்க. அது மாதிரி இப்போ நான் ராஜயோகம் பற்றி ஒரு 10 வருஷமாக யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு வாட்டி நான் ஒரு சென்டருக்கு போயிருந்தேன். அங்கே சென்டர் சகோதரி என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, யாருமே இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூடியூப் சேனல் அப்படின்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா நான் வந்து சரவணகுமார் தம்பி போட்ட உடனே கொஞ்சம் நாள் அவர் ஒரு வருஷமாக போட்டிருக்கு, அதுக்கப்புறம் நான் போட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு அப்போல்லாம் யாருமே கிடையாது, நாங்கள் 2 பேர் தான். இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. நான் கிட்ட எந்த தைரியம்? யூடியூப் வீடியோ போடுறேன். என்ன தைரியம்? ஒன்று நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரரு, ஒன்று உங்கள் அப்பா வந்து பிஜேபியில் மாநில பொறுப்பில் இருந்தார், இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி. அது இது ரெண்டுமே காரணம் கிடையாதுன்னு. எனக்கு சிவனை பிடிக்கும், அதனால் இந்த நாலேஜ் பிடிக்கும், அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இதுக்கு நான் யாரை பார்த்து பயப்படணும்? இப்போ படம் பார்த்துக்கங்களேன், ஒரு தியேட்டரில் ஒரு படம் வருது, அந்த படம் பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன், பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன். இவ்வளோ ரெண்டு தானே. இப்போ நான் ஒரு படம் பிடிக்கலன்னு சொன்னால் அந்த ஹீரோ வந்து எங்கிட்ட வந்து அடுத்த நாள் வந்து சண்டை போட போகிறாரா? ஓகே, இப்போது இந்த படம்னு சொல்லனால சொல்கிறேன், இந்த விஜயோட ஒரு புது படம் வந்தது இல்லையா, லேட்டஸ்ட் படம், கடைசி படம் ஒன்று வந்தது இல்லையா, ஜனநாயகன். அந்த படம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி தியேட்டர்லேயே போய் பார்க்குறேன். நான் வந்து விஜயோட எந்த ஒரு படமும் தியேட்டரில் பார்த்தது கிடையாது முன்னாடி. இந்த படமும் எதேச்சும் எனக்கு வந்தது. அப்படின்னா என்னென்னா, சண்டே போன சண்டே எங்கள் அக்கா ஃபேமிலியில் ஒரு எல்லாரும் போகிற மாதிரி 7 டிக்கெட் போட்டு சண்டே புக் பண்ணி போயிருக்காங்க, தியேட்டருக்கே போயிருக்காங்க. அப்புறம் தான் போய் தெரியுது அவங்களுக்கு, அவங்க பண்ணது வந்து சண்டே இல்லை, அது திங்கக்கிழமைக்குன்னு. திங்கக்கிழமைனா எங்கள் அக்காவுக்கு வேலைக்கு போகணும், அவங்களோட பொண்ணுக்கு வந்து காலேஜுக்கு போகணும், பேர பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும், அதில் யாராலையும் போக முடியல. இப்போ எங்கள் அக்கா என்ன சொன்னான்னா, நீ போறியா அப்படின்னு என்கிட்ட கேட்டான். என் ஒய்ஃப்கிட்ட கேட்டால் நான் வரலன்ட்டாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பையனுக்கு இப்போ அப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆயிடுது. சரி, அவன் பையனுக்கும் அவன் பொண்ணுக்கும் ஒரு டிக்கெட் கொடுத்துடலாம், நியூலி மேரிட் கப்பில் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். இப்போ ஃப்ரெண்டு என்ன சொன்னால், அவங்க நைட் ஷோ போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, ஏன் நம்ம 2 பேரும் போகக்கூடாதா அப்படின்னு கேட்டான். அப்படி நாங்கள் 2 பேரும் போனோம். கொஞ்சத்துக்கு அப்புறம் அவன் என்ன சொன்னால், என் ஒய்ஃபும் வராங்கடான்னு. அப்போ நாங்கள் 3 பேரும் போனோம். எங்கள் மாமா வந்து பாக்கி ஏதோ 4 டிக்கெட்டை எப்படியோ ரெடி பண்ணி அவங்க 4 பேர் கூட்டின்னு வந்துட்டார். அப்படி போய் படம் பார்த்துட்டு வந்தோம். அந்த படத்தில் ஒரு மெசேஜ் இருக்குது. நம்ம ராஜயோகத்தில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், என்ன சொல்கிறோம், விநாசம்னு ஒன்று கண்டிப்பாக வரும், கடைசியில் வந்து பாரதத்தில் ரத்த ஆறு ஓடும், தர்மத்தின் பேரில் சண்டை நடக்கும்,
அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அந்த படத்தில் இந்த சப்ஜெக்டை டச் பண்ணுறாங்க. அது என்ன சொல்ல வராங்க அந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனைக்குமே காரணம் மக்கள் தான். மக்கள் தான் நாட்டுக்கு தேவையில்லாத கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஒரு குடும்பம் கொள்ளடிக்குதுன்னு தெரிஞ்சே அந்த குடும்பத்துக்கே ஆட்சி கொடுக்குறாங்க. திருடங்களை பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்ளம்லாம் மக்கள் மேலே தான். ஸோ இதனால் வெளிநாட்டில் இருக்கிற சக்தி என்ன பண்ணுறோம், மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி இது பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து ஆயுதங்களே கொடுக்குற மாதிரி. முன்னாடி திடீர்னு ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் போடுவாங்க, துப்பாக்கி குத்துற கண்ணப்படி சுட்டு தள்ளுவாங்கல்ல, அப்போ இங்கே ஒரு அனார்கி கிரியேட் பண்ணுவாங்கல்ல, பிரச்சனை உருவாகும்ல அப்படின்னு காட்டுவாங்க. அந்த படத்தில் சீன் எப்படி காட்டுவாங்கன்னா, அவங்க இந்த சதி திட்டங்களை ஒன்று பண்ணோன்னா தர்மத்தின் பேரில் சண்டை நடக்கிற மாதிரி, முஸ்லீம்ஸுக்கும் கிறிஸ்டின்ஸுக்கும் ஹிந்துக்கும் அப்படி 3 தர்மம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ஒரு நல்ல சம்பவம் என்னென்னா, அது படத்தில் இப்படி தான் காட்ட முடியும். இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது. என்ன காட்டியிருப்பாங்கன்னா, பிரச்சனை உருவாக்கி விட்ருவாங்க. மக்கள் எல்லாம் வந்து ஒரு மசூதியை அடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடித்து உடைக்கலான்னு போகிறாங்கன்னா, அதை தடுக்கிறது வந்து ஹிந்துக்கள் தடுப்பாங்க. மசூதியை அடித்து உடைக்காமல் தடுக்கிறது ஹிந்துக்கள் தடுப்பாங்க. ஓகேவா? அதுமாதிரி ஒரு ஹிந்து கோயிலை அடிக்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்லாம் போகும்போது அது இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து தடுப்பாங்க, இந்து கோயிலை காப்பாற்றுவாங்க. அதாவது வேற தர்மத்தோடைய கோயிலை வேற தர்மத்துக்காரங்க அடிக்காம பார்த்துப்பாங்க. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மரபு அப்படின்னு அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இதனால் தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்கள் வந்து மத ரீதியில வந்து காயப்படுத்த முடியாது, மக்கள் வந்து சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னு அந்த படத்தில் காட்டுறாங்க. ஆனால் நமக்கு ராஜயோகம் வழியாக தெரியும், தர்மத்தின் பேரில் கண்டிப்பாக கலாட்டம் நடக்கும், சண்டை நடக்கும். இப்போ 1947 என்ன இதுதானே, முஸ்லீம் ஹிந்துன்னு சொல்லி பிரிஞ்சு தான் பாகிஸ்தான் போனாங்க. அங்கே போன ஹிந்துக்கள் என்ன ஆனாங்க, டெட் பாடியாக ட்ரெயினாக வந்தாங்க. அப்போ இங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா? வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, ஒன்றும் நடக்கல. கடைசியாக தான் நடக்க போகுது. ஆனால் அந்த படத்தில் அப்படி காட்ட முடியாது. ஆனால் அந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசியிருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இது ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட், எடுத்து பேசியிருக்காங்க. அதில் வந்து நல்ல விஷயமா காமிச்சிருக்காங்க. அதாவது மாற்று தர்மத்துக்காரங்களே வந்து அந்த கோயில் இடிக்காத மாதிரி பார்த்துக்கிறது நல்ல விஷயமா காமிச்சிருக்காங்க. அது வரைக்கும் அந்த படத்தை பாராட்டலாம். படமும் வந்து நமக்கெல்லாம் பிடிக்காது, ஃபுல்லாக வயலன்ஸ் தான். ஆனால் எங்களுக்கு முன்னாடி வந்து சின்ன பசங்க எப்படி பார்த்தாலும் 20 வயசுக்குள்ளே இருப்பாங்க, கத்துறாங்க, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு வேளை, இது என்னோட புரிதல் தப்பாக கூட இருக்கலாம், எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியது, வந்திருந்தா அவர் சிங்கிள் மெஜாரிட்டியை ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு தோணுது. இப்போ வந்ததுனால அட்லீஸ்ட் இந்த ட்ரிச்சியில் வந்து இனி ஒரு எலெக்ஷன் நடக்க வேண்டியிருக்கு, அதை ஜெயிப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். நமக்கு வந்து அரசியல் ரொம்ப டீப்பாக தெரியாது, என்னுடைய கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, சரியா? அப்போது அந்த சகோதரி கேட்ட போது நான் சொன்னது இதுதான், எனக்கு சிவனை பிடிக்கும், அதனால் வீடியோ போடுறேன். என்னோட யூடியூப்லேயே நான் வந்து டிஸ்க்ளைமர் போடுறேன், இது வந்து பிரம்மகுமாரிஸோட அஃபிஷியல் வெப்சைட் கிடையாது. எந்த வீடியோவில் நான் பேட்ச் எல்லாம் போட்டு வந்து ஒயிட் ஷர்ட்டு தான் போடுறேன். அந்த அவங்க போடுற மாதிரி இந்த ஜுப்பா இந்த மாதிரிலாம் போடுறதில்ல. நான் எந்த சீனும் காட்டுறதில்லைங்க. பக்தியிலே வந்து சிவனோட எந்த ஒரு அடையாளம் நான் வச்சுக்கிட்டது கிடையாது. எங்கிட்ட வந்து ருத்ராட்ச மாலாம் எங்கிட்ட இருக்குது, அது வீட்டில் எங்கள் சாமிக்கு முன்னாடி தான் இருக்குது, சாமி ரூமில் தான் இருக்குது, நான் போட்டுக்கிறது கிடையாது. நான் சிவபக்தனாக இருக்கேன்னு எனக்கும் சிவனுக்கும் தெரிஞ்சால் போதும், இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாதுன்றதுல நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு ராஜயோகம் எந்த அளவுக்குலாம் பயனாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. ஓகேவா? நான் வந்து இந்த ஆர்கனைசேஷன் பேரை எடுத்து நான் தான் இதோட ரெப்ரசன்டேட்டிவ் அந்த மாதிரிலாம் காமிக்கணும்னா தான் தப்பு. ஏன்னா அவங்க பர்மிஷன் தரல, நம்ம வந்து எல்லாம் நாம் தான் அப்படின்னு காமிச்சா தப்பு. அப்படிலாம் சொல்லலை. நான் வந்து ஒரு ப்ராக்டிஸிங் ராஜயோகி, அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இது இல்லை. நான் 16 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ரெண்டாவது, எந்த ஒரு பிரம்மகுமாரி நிகழ்ச்சிக்கு நான் போகிறதே கிடையாது. இது ஏன் போகிறது இல்லை, பயமான என்ன, யாரை பார்த்து நான் பயப்படணும்? சிவனை தவிர நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. என்னோட அனுபவம் சொல்ல, நான் வந்து மலேசியா போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது, அதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நானும் போயிருந்தேன். ஓகே, அங்கே என்ன அனுபவம்னா, அது பிரம்மகுமாரி தான் நடத்திச்சு. அங்கே இருக்கிற பிரம்மகுமாரி நடத்தி, அங்கே போனோன்னே நிறைய பேர் தேடி வந்து பேசினாங்க. அப்போ தான் ராஜயோக சர்க்கிள் என்ன எல்லாருக்கும் தெரியும்னு எனக்கும் தெரியும். அப்போ ஒரு கூட்டம் கூடுது, பிரதர் நான் உங்கள் வீடியோ பார்க்குறேன் பிரதர், அப்படி நிறைய பேர் வந்து போகிறத நான் பார்த்தேன். அப்போ தமிழ்நாட்டில் எங்கே ஈவெண்ட் நடந்தாலும் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆத்மாக்கள் வருவாங்க, ஆர்வத்தின் பேரில் வருவாங்க. பிரதர் நான் உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன் பிரதர் உங்களுக்கு. அப்போ என்ன ஒன்று சின்ன சலசலப்பு ஏற்படும். அது வந்து இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்காமல் போகும்.
இவர் பெரிய பந்தா காட்டுறதுக்குனே ஒன்று வராரு அப்படிலாம் பேச்சு வரும். எனக்கு எதுக்கு, எனக்கு இந்த பேர் புகழெல்லாம் தேவையில்லை. பிரம்மகுமாரிஸ் இப்படிலாம் இருக்குது. அதாவது 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், தலையில் கீழே வச்சு அழகெல்லாம் பார்ப்பாங்க. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம். எனக்கு இதெல்லாம் உடன்பாடே கிடையாது. பேசிக்கலி உடன்பாடு பண்ணுறது பண்ணிட்டு போட்டோம். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் இவங்க சொல்கிற எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நானும் போகிறது கிடையாது. நான் சிவபக்தன்னு எனக்கும் சிவனுக்கு தெரிஞ்ச இப்போ திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். எனக்கு அப்படி தான் இருப்பேன். ஆனால் ரெண்டாவது வந்து பயம்லாம் ஒன்றும் கிடையாது. யார் மேலேயும் பயம் கிடையாது. சிஸ்டர் சிவானி சென்னையில் 2-3 ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க, போயிருக்காங்க. அது கூட நான் போனது கிடையாது. நான் நாலேஜ் கூட வந்ததே சிஸ்டர் சிவானியால் தான். ஏன்னா இது அங்கே போகும்போது இது நடக்கும். கண்டிப்பாக ஒரு 10 பேர் இல்லை 100 பேராவது என்னை வந்து பார்ப்பாங்க. பிரதர் பிரதர் பிரதர்னு வருவாங்க. அது வந்து நல்லா இருக்காது. சிஸ்டர் சிவானியோட ப்ரோக்ராமு அதில் நம்மளும் 10 பேர் வந்து அப்படி பார்த்து பேசுறது வந்து எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. அது நம்ம அந்த மாதிரி ஆளும் கிடையாது. நான் இந்த சீப்பு பப்ளிசிட்டி, எனக்கு பப்ளிசிட்டி தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராஜயோக வீடியோலாம் போடுறதை நிறுத்திட்டு பிஜேபிக்கு போடணும், ஆர்எஸ்எஸ்க்கு போடணும். லைன் எங்கேயோ போயிட்டுருப்பேன், என்றைக்கோ போயிட்டுருப்பேன். இன்றைக்கி போட்டாலும் நாளைக்கு உள்ளே போயிடுவேன் நான். அதனால் எனக்கு அந்த ஆசை இல்லை. அதனால் நான் பண்ணலை. ஓகே, இன்றைக்கி வீடியோ சப்ஜெக்ட் என்ன? பயம். சரியா? வெறும் பயந்து 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 பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கை வாழாமே போயிடும். சரியா? அதனால் பயத்துக்கு என்ன, டர்கே ஆகே ஜீத் ஹே அப்படின்னு ஹிந்தியில் இருக்குது. பயத்தை அடுத்தது என்னது? வெற்றி தான். தைரியமாக முன்னெடுத்து கால் எடுத்து வையுங்க, பண்ணுங்க. பயம்னு 2 ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டீங்கன்னா பயம் உங்களை ஆட்கொள்ளும், உங்களை கோழி ஆக்கிடும். பயம் இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் தைரியசாலியாக ஆகிடுவீங்க. அந்த கதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அவர். அது எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவம் சில தினங்களுக்கு முன்னாடி நடந்தது. லாஸ்ட் வீக்கில் தான் நடந்தது. நான் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சி மறந்தே போயிட்டேன். எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வருது, நான் திருப்பி சொல்கிறேன் அது என்ன நடந்ததுன்னு. டெய்லி காலம்பரம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வாக்கிங்க்கு ஒரு பார்க்குக்கு போவேன். அப்படி ஒரு நாள் சாட்டர்டே சண்டேனா பசங்க காலேஜ் கொண்டு விடணும் இல்லையா, அந்த வேலை இல்லை. வீட்டிலேருந்து நடந்து போகிறேன். போகிற வழியில் ஆச்சரியமாக ஒரு இது என்னென்னா, அந்த பாட்டில் கோயிலெலாம் இருக்குல்ல, கோயிலெலாம் பாட்டெல்லாம் வைப்பாங்க தெரியுமா, ஸ்பீக்கர்லாம் பாட்டு போட்டு வைப்பாங்க. அது கேள்விப்பட்டேன். சர்ச்சில் கேட்கலாம், மசூதியில் கேட்கலாம், கோயிலில் கேட்கலாம். எங்கள் வீடு பின்னாடியே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. ஓகே, அப்படி போகும்போது லவுட் ஸ்பீக்கரில் நம்ம வாணி கேட்குது, இனிமையான குழந்தைகளே அப்படிலாம் கேட்குது. எனக்கு பயங்கர ஆச்சரியம். தெரியாமல் நம்ம ஃபோனில் இருந்து டாக்டர் லூஹார்லேருந்தோ திடீர்னு வாணி தான் ப்ளே ஆகிட்டு இருக்கோ, அதான் அந்த சத்தமாக கேட்குதோ அப்படின்னு ஃபோனெல்லாம் தட்டி பார்க்குறேன். ஃபோன் நார்மலாக தான் இருக்குது. அப்படியே ஃபோன்லேருந்து வந்தால் கூட இப்படி லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கோயிலேருந்து கேட்குற மாதிரிலாம் கேட்காது. ரொம்ப கிளியராக வாணி தான், அதெல்லாம் தெரியுது எனக்கு. ஏன்னா அன்னைக்கு கேட்டுட்டு தான் நான் போகவே செய்கிறேன் வாக்கிங்க்கு. எங்கேருந்துடா சவுண்டு வருது அப்படின்னு சவுண்டு தேடி போனால் ஒரு கம்பெனி, இங்கே பட்றான்னு சொல்லுவோம்ல, பட்றோட சின்ன கம்மியான வருது ஒரு ஷாப்புன்னு வச்சுக்கோங்க, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஷாப்பு. அங்கேருந்து சவுண்டு வருது, நல்லா கிளியராக கேட்குது, தெருவுக்கே கேட்கும், அந்த மாதிரி கேட்குது. போய் ஸ்டெப் எடுத்து நான் யாராவது உள்ளே போகிறேன் அந்த கம்பெனிக்குள்ளே. போய் பார்த்தா கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்பில் வாணியை வந்து ஒரு சிஸ்டர் படிக்கிறாங்க, அது சத்தமாக போட்டிருக்காங்க. பார்த்தா அங்கே ஒரு ஆத்மா இருக்கார். நான் அவரை பார்த்து நீங்கள் ராஜயோகியா அப்படின்னு கேட்டேன். அவரு யாரா அது நேராக உள்ளே வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு நினச்சிருப்பார். இல்லை 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 அப்படின்னா, இல்லை இல்லை இந்த வாணி கேட்குறீங்களே, நீங்கள் பிரம்மகுமாரிஸ் கிளாஸ்க்கெல்லாம் போகிறீங்களா, ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். கொஞ்சம் சாந்தம் போயிட்டார். ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் வந்து கடந்த ஒரு 3 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அவர் வந்து சேலத்துக்காரரு, இங்கே வேலை விஷயமா வந்திருக்கிறார். அவர் சென்டருக்கெல்லாம் போகிறதில்ல, ஆன்லைனில் தான் கேட்குறாரு. அப்படியா? அப்புறம் அவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் தானே இந்த பிரேமானந்த நாராயணன்னாரு? ஆமாம், உங்கள் வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கீங்க நான் பாடியில் தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் நான் தேடி வர முயற்சியெல்லாம் எடுக்கலை அப்படின்னாரு. 2 தெரு தள்ளி தான் இருக்கேன் நான். அதில் 2 தெரு தள்ளி தான் இருக்கேன். நான் இங்கே வாக்கிங் போனேன், இந்த வாணியோட சவுண்டு கேட்டு தான் யாரா எங்கேருந்து நான் இது கோயிலில் வச்சு கேட்குற மாதிரி கேட்குதே அப்படின்னு பார்த்தா, இல்லை நான் வேலை பண்ணுறேன், வாணி கேட்டே பண்ணலான்னு சொல்லிட்டு சத்தமாக வச்சேன். அது உங்களுக்கு ரோட்லலாம் கேட்டிருக்கேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாரு. இது ரொம்ப சந்தோஷம். அதாவது இது ஒரு கனவு நமக்கு. அதாவது
எப்படிடா அந்த கோயிலெல்லாம் பாட்டெல்லாம் பாடுற மாதிரி வாணி வந்து ஒரு தெருவுக்கே கேட்குற மாதிரிலாம் வச்சு கேட்கறதுன்றது வந்து ஒரு கனவு. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது வந்து இவராக என்னை ஞாபகம் வச்சு சொன்னது. இதான் நான் போய் நான் பிரேமானந்த நாராயணன் எங்கேயெல்லாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவராக நீங்களா பிரேமானந்த நாராயணன் கேட்டிருக்காரு. அப்படின்னா நான் யூடியூப் வீடியோ பார்த்துருக்கிறவர், அதனால டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பேசினார். இந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷம் தந்தது எனக்கு. அது அவங்க கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.